ரீசெண்டாக ஓரியன் அப்டவுன் மாலுக்கு தாங்க போயிருந்தோம். நீங்கள் இந்த மாலுக்கு போகிற மாதிரி இருந்தால் பெங்களூரில் மறக்காமல் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் போங்க. எல்லா ஃபுட் கவுண்டரும் நல்லாயிருக்கும், பட் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் இருக்குது, நீங்கள் டைம் கிடைக்கும் போது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மாலில் இருக்கிற ஃபுட் கோர்ட் அப்படியே காமிக்கிறேன். அங்கே நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. நமக்கு எது வேணுமோ, நமக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குமோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாவ் சைனாலேருந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்லேருந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாலில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. அந்த மாலோட டெட் எண்டில் அங்கே தான் ஐஸ்கிரீம் நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அங்கே 2 ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனி ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் சன்ரைஸுங்கிறது. அங்கே முன்னாடி இந்த மாதிரி டிஸ்பிளேலேயே நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி க்ரீம் ஃபஜ்ஜு, இந்த மாதிரி ஜெம்ஸ் எல்லாம் போட்டு கிட்கேட்டெல்லாம் வச்சு ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் எப்படி அவங்க டெக்கரேட் பண்ணி தருவாங்க, என்ன மாதிரிலாம் இருக்குது, என்ன மாதிரி இதில் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் கோனில் வேணுமா, கப்பில் வேணுமாங்கிறதையும் கேட்டு வாங்கிக்கலாம். அங்கே இருக்கிறது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி சாக்லேட் ஐஸ்கிரீமும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் சன்ரைஸும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 177 தான். ஸோ ஒன்னொன்றும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனி 177 தான், பட்டர் ஸ்காட்ச் சன்ரைஸும் பார்த்தீங்கன்னா 177 தான். அவங்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக ஆரம்பிக்கிறாங்க, க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேபாளி பையன் தான் பண்ணுறான். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்னென்ன டிஸ்பிளேல என்னென்ன இருக்குங்கிறது காமிக்கிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐஸ்கிரீம் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குங்கிறதையும் அப்படியே ஒரு சின்ன கார்னர் கடையாக இருந்தாலும் அங்கே நீட்டாக டிஸ்பிளே பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. அங்கே மேலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கீழே மெனுலையும் என்னென்ன ஐஸ்கிரீம் வித் ரேட்டோடையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தான் காமிக்கிறேன். ப்ரௌனி ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்குது. அதை பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு கப்பில் வச்சு நீட்டாக சர்வ் பண்ணி தராங்க. அது எப்படி பண்ணுறாங்கிறதையும் காட்டுற பாருங்களேன். ஃபஸ்ட்டு ப்ரௌனியை அந்த ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்து ஒரு கப்பில் வைக்கிறாங்க. கப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேஃபர்ஸ் மாதிரி இருக்குங்க, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில். அதை எடுத்து அதுவும் ரெடிமேடாக தான் இருக்குது. அதை அந்த கப்பு மேலே வச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ரௌனியை வைக்கிறாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு, அதுக்கு மேலே அந்த வேஃபர்ஸ் மாதிரி இருக்கிறது ஒன்று வைக்கிறாங்க. அது நல்ல ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது, நல்லா ப்ராடாகவே. ஸோ அது வந்து 3த்துலேயும் வச்சுருக்காங்க. இது எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கேட்டாலும் கப் ஐஸ்கிரீமில் இந்த மாதிரி வைக்கிறாங்களாமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரௌனி 2 பேர் கேட்டனால நாங்கள் 3 பேர் போயிருந்தப்போ நாங்கள் 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் குட்டீஸ் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனி சாக்லேட் ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஸோ ப்ரௌனியை ஃபஸ்ட்டு வச்சிடுறாங்க. எனக்கு ப்ரௌனி வேண்டான்னு சொல்லிட்டு நான் பட்டர் ஸ்காட்ச் சன்ரைஸ் கேட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து இது வச்சுட்டு எனக்கு எப்படி வைக்கிறாங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ப்ரௌனியை வச்சுட்டு அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சுட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீமும் வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வெறும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான், எனக்கு ஆனால் 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கிடச்சிதுங்க. ஸோ பட்டர் ஸ்காட்ச் வித் வெண்ணிலா கிடச்சிது, அவங்களுக்கு வித் வெறும் ப்ரௌனி வித் வெண்ணிலா தான் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் வைக்கிறாங்க. மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து 2த்துலேயுமே வச்சுட்டு எப்படி சர்வ் பண்ணுறாங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ எல்லாத்துக்குமே மெயின் பேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வித் வெண்ணிலா பேஸ் ஐஸ்கிரீம் தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் தான் ஊற்றுறாங்க. சாக்லேட் சிரப் பார்த்தீங்கன்னாவே நல்லா திக்காக இருந்துச்சு, நல்லா நிறையாவே ஊற்றுறாங்கன்னு சொல்கிறேன் அந்த ப்ரௌனிக்கு. எனக்கு சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணல, பட் எனக்கு நிறைய வேறு என்னமோ சிரப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம என்ன ஆட் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். இந்த சாக்லேட் சிரப் நிறைய ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணுறாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாகவே போட்டாங்க. அந்த நட்ஸ் எல்லாம் இருக்கிறது மாதிரி ஏகப்பட்ட நட்ஸ் இருந்துச்சுங்க அந்த ப்ரௌனியில். ஸோ 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டாங்கன்னு சொல்லுவேன். 2த்துக்குமே அது போட்டுட்டு 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, நடுவில் செரி வச்சு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரௌனி சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. சாரி, ப்ரௌனி வித் வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் ப்ரௌனி வித் வெனிலா ஐஸ்கிரீம்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போடாமல் என்ன போடுறாங்கிறது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே எனக்கு ரேண்டமாக இந்த மாதிரி வேஃபர்ஸ் வச்சுட்டாங்க. அது பார்க்குறக்கே நல்லா ரைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது பேருக்கு தகுந்த மாதிரியே பட்டர் ஸ்காட்ச் சன்ரைஸுங்கிறனால அங்கங்கே அந்த ரேண்டமாக அந்த வேஃபர்ஸ் வந்து அவங்களே ஸ்மால் பீசஸாக வச்சு ரெடிமேடாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கங்கே அதை அப்படியே ஸ்டிக் பண்ணுறாங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் எடுத்தாங்கங்க. இந்த ஒயிட் க்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா, விப்டு க்ரீம், அதை எடுத்தாங்க. அதை எடுத்து திரும்ப போட வந்தாங்க. நான் அந்த வீடியோ எடுக்கவே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டாங்க. நான் அப்போ தான் சொன்னேன் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த க்ரீம் வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னோன்னே அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் போட்டதை எடுங்கன்னு அதை எடுக்க முடியாதுன்ட்டாங்க.
ஸோ அதனால் போட்டது இருக்கட்டும் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாகவே ரேண்டமாக அங்கங்கே செரி பழம் வச்சுருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வித் செரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஐஸ்கிரீம்னாவே செரி தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஐஸ்கிரீமோட செரி பழம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸ் ஊற்றுனாங்க. இது என்னென்ன க்ரீம்ஸ்னு எனக்கு தெரியல. சாக்லேட் க்ரீம்ங்கிறத நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம், சாக்லேட் சிரப்புங்கிறத பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரப்பு ஊற்றுனாங்க. அது என்னென்ன சிரப்புன்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்னென்னு சொல்லுங்கள். பட் இதெல்லாமே நல்ல டேஸ்டியாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். எனக்கு ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோ சிப் ஆட் பண்ணாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷல்னே சொல்லுவேன். அவங்கள ஐஸ்கிரீம் விட என்னோட பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ் ஐஸ்கிரீம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம எம்மியாக இருந்துச்சு என்னோட ஐஸ்கிரீமும் இந்த ப்ரௌனியை விடவே. இப்போ நீட்டாக வந்து சர்வ் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ட்ரேயில் வச்சு. இப்போ நான் அதை என்னோட இடத்துல போய் நான் உங்களுக்கு அது நீட்டாக காட்டுறேன் பாருங்களேன். என்னோட பிளேஸில் வச்சு உங்களுக்கு அது நீட்டாக காட்டுறேன். இதுதான் பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீமும். என்னது பாருங்களேன் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதுக்கு நட்ஸ் இருக்குது, இதுக்கு சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு. என்னோட ஐஸ்கிரீம் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா இதை ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.